நம்முடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வட்ட செலவு வார்டு செலவு இப்ப எனக்கு இத்தனை புகார் வருது. இதுக்கு முன்னாடி அப்படி வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சங்கத்தை மதிச்சு கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் கட்சி நம்முடைய சமுதாய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இவ்வளவு ஊர் சங்கம் இருக்கீங்களா, எங்களுக்கே ஒரு வார்டு சேவை வாங்கி தர முடியல, நகர சேவையே வாங்கி தர முடியல, ஒன்றிய வாங்கி தர முடியல கேள்வி கேட்கிறாங்க. இப்போ எல்லா பொருட்களுமே அவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எதுவுமே நாடகம் கிடையாது. இந்த கொங்கு மண்டலத்தில் மாவட்ட செயலாளர் கிடையாது. 10 மாவட்டத்தை முன்னா பிரிச்சிருக்காங்க. 30 மாவட்டம் 30 மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் நாடகம் கிடையாது. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் மொத்தமாக 10 பேர் தான். 30 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 ஒன்றிய செயலர் இருக்கிறாங்க. 300 ஒன்றிய செயலாளர் நமக்கு 10 கூட கிடையாது. அப்போ உங்களுடைய கட்சிகளில் உரிய மரியாதை சுயமரியாதை கொடுங்க. உழைக்கிற உங்களுடைய நிர்வாகிகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஒன்றிய செயலர் அழகு பாருங்க, மாவட்ட செயலர் அழகு பாருங்க. இதெல்லாம் நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் 50 ஆண்டு காலமாக நசுக்கி வச்சிருக்காங்க. இனி அப்படி இருக்காது. நீங்க அப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல எங்க மக்கள் நினைச்சாங்கன்னா எங்க நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் நாடார் மக்கள் முன்னேற்ற கழகமா கூட மாறும். நாடார் சங்கம் கட்சி சார்பற்ற சங்கமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அவங்க கட்சியில கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் இருக்கேன். ஆனா எப்பவுமே நீங்க எங்க நிர்வாகிகள் எங்க சமுதாயத்தை மதிக்கிறீங்கன்னா எங்களுக்கான கட்சி உதயமாகும். இந்த கொங்கு மண்டலத்தில் பட்டுளி வீசி அந்த கொடி கருப்பை அதுக்கு நீங்க சரியில்லை. இப்ப நம்பியூர் ஒன்றியத்தில் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கடைசியா வந்த பொதுமக்களுடைய கோரிக்கை, நம்பியூர் ஒன்றியத்தில் அதிமுக, பாஜக, தேமுதிக, டிவிகே அத்தனை கட்சிகளும் ஒன்றிய செயலர் நாடார் கொடுத்திருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமா அந்த கட்சிக்காக பாடுபடக்கூடிய நம்முடைய நாடாளுக்கு திமுகவில் ஒன்றிய செயலர் கொடுக்கல. இந்த கோரிக்கை நான் அமைச்சர் அவரோட உச்சநீதிமன்றத்தையுமே செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கிட்டையுமே மாவட்ட செயலர் நடேசன் அவர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த எலெக்ஷன் 10 நாள் 5 நாளைக்குள்ள நிச்சயமா நீங்க எங்க சமுதாயத்தை மதிச்சு அங்க உங்களுக்காக பாடுபடக்கூடிய அந்த தொண்டர்கள் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குரிய மரியாதை கொடுங்க. ஏன்னா மற்ற கட்சியில கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் அவங்களை ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்டு இருக்கிற இப்பவும் சொல்றேன், அதுவும் நடக்கும். மாப்பிள்ள பிஜேபி இருக்காரு, 10 வருஷமா பாடி வர்றாரு, சரியான பொறுப்பு இல்லாம இருந்துச்சு. எனக்கு போன் பண்ணி சொன்னார். நான் தலைமையில பிஜேபி கூப்பிட்டு பேசினேன், அண்ணாமலைஜி கிட்ட பேசினேன், அடுத்த ஜி.கே. நாராயணன் கிட்ட பேசினேன், கருணாநிதி கிட்ட பேசினேன். அடுத்த ஒரு கூப்பிட்டு இப்ப மாவட்டத்தில் பொதுச்செயலாளர் இளைஞரை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ நீங்க எல்லாரும் ஒரு கட்சியில வலுவா மாவட்டம் மாநிலமா வரணும்காக அந்த சங்கம் பாடுபடுறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் எந்த மனசுல எந்த ஒரு இதெல்லாம் நீங்க உட்காந்துக்கிறீங்க. நம்ம குடும்பம் நம்மளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்